வரும் ஆண்டு இயற்கை சீற்றங்கள் இன்றி விவசாயிகள் உற்பத்தி பெருகி மக்கள் செழிப்போடு வாழ 2024ஆம் ஆண்டை அன்போடு வரவேற்கிறோம். இந்நிலையில் தமிழ்நாட்டில் கடந்த 2023ஆம் ஆண்டு பல பகுதிகளில் பேரழிவு பெருமழை பெய்திருந்தாலும் காவிரி டெல்டாவில் மழை குறைவின் காரணத்தினால் அக்டோபர் மாதம்தான் சம்பா தாளடி சாகுபடி பணிகளை துவக்கியிருக்கிறோம். சுமார் 15 லட்சம் ஏக்கரில் இந்த பணிகள் நிறைவுற்று பயிர் வளர்க்கப்படும் நிலையில் உள்ளது. இந்த நிலையில் மழையை மட்டுமே நம்பி இந்த ஆண்டு சாகுபடி செய்துள்ளதால் தற்போது மேட்டூர் அணையில் இருக்கிற குறைந்த அளவு தண்ணீரை வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி வரையிலும் அனைத்து பகுதிகளுக்கும் பங்கிட்டு கொடுத்தால்தான் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்கள் அறுவடைக்கு தயாராகும், இல்லை என்றால் கருகிவிடும். எனவே தமிழ்நாடு அரசு அதற்கு திட்டமிட்டு பிப்ரவரி 15 வரையிலும் உடனடியாக மேட்டூர் அணையிலிருந்து காவிரி நீரை விடுவிக்க வேண்டும். பவானிசாகர் அணையிலிருந்து கொடிவேரி அணைக்கு 2000 ஏக்கருக்கு இருபோக சாகுபடிக்கு தண்ணீர் விடுவிக்க வேண்டும். சுமார் 0.07 டிஎம்சி தண்ணீர் மட்டும்தான் விடுவிக்க வேண்டும். காவிரிக்கு 7 டிஎம்சி தண்ணீர் பற்றாக்குறை காலத்தில் பவானிசாகரில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு தற்போது கொடிவேரி அணைக்கு 6 டிஎம்சி தண்ணீரை சட்டவிரோதமாக விடுவிப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது விவசாயத்திற்கு என்கிற பெயரில் ஆலைகளுக்கும் சாயக்கழிவு பட்டறைகளுக்கும் அந்த முதலாளிகளுக்கு துணையாக இந்த தண்ணீரை பவானி கீழ்பவானி வாசன பகுதிக்கு சாகுபடி என்கிற பெயரில் கொடிவேரி அணை மூலம் திறந்து விடப்படுகிறது. இதனை உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் தடுத்து நிறுத்தி காவிரி டெல்டாவில் கருகும் பயிரை காப்பாற்றுவதற்கு பவானி அணையிலிருந்து சாகர் அணையிலிருந்து நமக்கு தர வேண்டிய 8 டிஎம்சி தண்ணீரை கேட்டு பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறோம். ஏற்கனவே கரும்பு உட்பட பொங்கல் பரிசு வழங்குகிற திட்டத்தை இந்த ஆண்டு உடனடியாக துவங்க வேண்டும். பொங்கல் பரிசோடு தேங்காயும் இணைத்து வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என நான் வலியுறுத்துகிறேன். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய விவசாயிகள் மீது சட்டவிரோதமாக துப்பாக்கிச் சூடு நினைத்து படுகொலை செய்ததற்கு பொறுப்பான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசின் சார்பில் அருணா ஜெகதீசன் தலைமையில் அறிவிக்கப்பட்ட குழு பரிந்துரையை சட்டமன்றம் ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சரால் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிற அன்றைக்கு தென்மண்டல ஐஜியாக இருந்த சைலேஷ் யாதவ் பணி நீக்க செய்யப்பட வேண்டும், நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருக்கு இன்றைக்கு கூடுதல் டிஜிபி அந்தஸ்தில் பதவி உயர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. முதலமைச்சர் சட்டமன்றத்திலேயே அருணா ஜெகதீசன் அறிக்கையை ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்துவிட்டு இன்றைக்கு அவருக்கு பதவி உயர்வு கொடுப்பதானால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே கேலிக்குத்தாக்கி இருக்கிறார். இது குறித்து உண்மையை தெளிவுபடுத்த வேண்டும். அவருக்கான பணி உயர்வுக்கை ரத்து செய்ய வேண்டும். முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீசனுடைய அறிக்கையை முழுமையாக செயல்பாட்டுக்கு கொண்டு வர முதலமைச்சர் முன்வர வேண்டும் என நான் வலியுறுத்துகிறேன். தொடர்ந்து நெல் குண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயும் கரும்பு டன் ஒன்றுக்கு 5000 ரூபாயும் வழங்குவதற்கு இந்த 2024ஆம் ஆண்டிலாவது தமிழ்நாடு முதலமைச்சர் முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இதனை வலியுறுத்தி இன்றைக்கு துவங்கவிருந்த பிரச்சார பயணம் தொடர்ந்து பெய்த கனமழை போன்ற பேரழிவால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு கடனை கடந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு 2021ஆம் ஆண்டு 12,500 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்திருக்கிறார். அந்த 12,500 கோடி ரூபாய் கடனை பெறுவதற்கு விவசாயிகள் தான் செலுத்திய டெபாசிட் தொகை 1200 கோடி. அந்த டெபாசிட் தொகையை இதுவரையிலும் விவசாயிகளுக்கு திரும்ப வழங்காமல் கூட்டுறவு வங்கிகள் முறைகேடு ஈடுபட்டுள்ளது. இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் தலையிட்டு 1200 கோடி ரூபாய் விவசாயிகளுடைய டெபாசிட் பணத்தை திரும்ப வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதற்கு தமிழ்நாடு அரசு மறுக்குமையானால் தீவிரமான போராட்டத்தில் களமிறங்குவோம்.